வணக்கம். இது சாய்ராம் இன்ஸ்டியூட் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் இலக்கணம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு தமிழ் இலக்கணத்துடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன். தமிழ் இலக்கணம் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிச்சது, எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அகத்தியர் இயற்றிய அகத்தியம். ஸோ அகத்தியம் அப்படிங்கிறது தான் முதல் தமிழ் இலக்கண நூல். அவர் அந்த அகத்தியத்தில் ஒரு பாடல் வரி, எழினி நின்று எண்ணெய் தோண்டியது போல அப்படிங்கிறது. ஸோ அந்த பாடல் வரியில் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியத்தினின்று இலக்கியம் தோண்டியது போல. ஸோ அகத்தியர் அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நூலில் சொல்லக்கூடிய பாடல்கள் அப்படிங்கும்போது 12,000 பாடல்கள் இருக்கு. ஆனால் அதில் கிடைக்கப்பட்ட பாடல்கள் அப்படிங்கும்போது 103 பாடல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால முதல் இலக்கண நூல் அகத்தியமாக இருந்தாலும் முழுமையாக கிடைக்கப்படல. அப்போ முழுமையாக கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் தான். அகத்தியருடைய மாணவரான தொல்காப்பியர் தான் இயற்றிய தொல்காப்பியம் தான் முதல்ல நமக்கு கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல். அவர் 5 இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது அது அகத்தியர் தான் சொல்றாரு. 3 இலக்கண நூல் அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியர். அது என்ன 5 இலக்கணம் 3 இலக்கணம் அப்படின்னும் போது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிற 5 இலக்கணத்தையும் சொன்னவர் அகத்தியர். எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற 3 இலக்கணத்தை மட்டும் சொன்னவர் தொல்காப்பியர். அகத்தியருடைய மாணவர் தொல்காப்பியர் 3 இலக்கணத்தை தான் சொல்றாரு. அகத்தியர் முதல்ல இலக்கணத்தை எழுதும்போது 5 இலக்கணமா சொல்றாரு. தமிழ் இலக்கணத்தின் முதல் நூல் அகத்தியம் இயற்றியது அகத்தியர். அவருடைய மாணவர் தொல்காப்பியர், அவர் இயற்றியது தொல்காப்பியம். அதில் 3 இலக்கணம் பற்றி தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ 5 இலக்கண நூல் கேட்டால் அது அகத்தியத்தை சொல்லணும், 3 இலக்கண நூல் சொல்லணும் கேட்டால் அது தொல்காப்பியத்தை நம்ம சொல்லணும். அதே மாதிரி அகத்தியம் அப்படிங்கிறது 3 சங்கத்திற்கும் உரிய நூல். 3 சங்கத்திலுமே இடம்பெற்ற ஒரு நூல் கேட்டால் அதை அகத்தியத்தை சொல்லணும். முதற் சங்கத்திலிருந்து இடைச்சங்கம் கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சங்கத்திற்கும் இடம்பெற்ற ஒரு நூல் கேட்டால் அது தொல்காப்பியத்தை சொல்லணும். இடைச்சங்கத்தில் தோன்றிய ஒரு நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தொல்காப்பியம். சரியா? இது இடைச்சங்கம் தான் தோன்றுது. அதே மாதிரி அகத்தியத்தை ஏற்றும் போது முத்தமிழுக்கும் உரிய நூல் அப்படின்னு சொல்றோம். சரியா? 3 தமிழ் சொல்ற இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தமிழுக்கும் ஒரு உரிய நூல் அப்படின்னா அது அகத்தியத்தை சொல்றோம். ஆனா இயற்றமிழ் இயல் கூட்டல் தமிழ் இயற்றமிழ், இந்த இயற்றமிழுக்கு மட்டும் சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் அது தொல்காப்பியத்தை சொல்லணும். அப்போ தமிழ் இலக்கணத்துடைய இன்ட்ரடக்ஷன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம அகத்தியத்தை தான் பார்க்கணும். அகத்தியர் இயற்றிய அகத்தியம் தான் முதல் நூல். ஆனால் அது முழுமையாக கிடைக்கப்படல. பட் முழுமையாக கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் தான் தொல்காப்பியர் இயற்றியது. ஆனால் இது 3 இலக்கண நூல், அது 5 இலக்கண நூல். அகத்தியர் இயற்றிய அகத்தியம் 5 இலக்கண நூல், தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் 3 இலக்கண நூல். 5 இலக்கண நூல் மட்டுமல்லாம அகத்தியத்துக்கு வேறு சில அடைமொழிகளும் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் இலக்கண நூல், முச்சங்கத்திற்கும் உரிய நூல் இப்படின்னு சொன்னாலும் அது அகத்தியம் தான். ஆனா இது இயற்றமிழ் இலக்கண நூல், இடைச்சங்கத்தில் தோன்றிய நூல் அப்படின்னு சொல்லிட்டா தொல்காப்பியம். சரியா? ஸோ ஜென்ரலா தமிழ் இலக்கணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா அகத்தியர் இயற்றிய அகத்தியத்திலிருந்து தான் நமக்கு இலக்கண நூல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த இலக்கண நூல்ல இருந்தா நமக்கு இலக்கணம் தோன்றியது. அதுக்கப்புறமா உருவானவங்க தான் தொல்காப்பியர். அதுக்கப்புறமா அவருடைய மாணவர் தான் தொல்காப்பியர். அதுக்கப்புறமா இப்போ தற்போதைக்கு நம்ம பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை வானந்தி முனிவர் எழுதிய நன்னூல். அதுல இருந்து தான் நம்ம தமிழ் இலக்கணத்தை பயின்று வருகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ தமிழ் இலக்கணத்துடைய முதல் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அது அகத்தியத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அகத்தியம், தொல்காப்பியம், வானந்தி முனிவர். சரியா? ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எழுத்துனா என்ன, சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிற 5 இலக்கணத்தையும் தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ அது 1 by 1 ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? ஒரு டாப்பிக்காக ஃபர்ஸ்ட் தமிழ் இலக்கண நூல்கள் அப்படின்னா அகத்தியம், தொல்காப்பியம், ஸோ இப்போ சொன்ன மாதிரி நன்னூல். சரியா? ஸோ அகத்தியம் அப்படிங்கிறது தான் நமக்கு 5 இலக்கண நூல், தொல்காப்பியம் அப்படிங்கிறது 3 இலக்கண நூல். ஸோ முச்சங்கத்திற்கு உரிய நூல் அகத்தியம், இடைச்சங்கத்தில் தோன்றிய நூல் தொல்காப்பியம். ஸோ முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம், இடைச்சங்க இலக்கண நூல் தொல்காப்பியம் இப்படிங்கிற அந்த வகைப்பாடு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுத்து அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம போயிடலாம். தேங்க்யூ.